ஆர்கானிக் ஃபார்மிங், அப்புறம் வந்து மஷ்ரூம் கல்டிவேஷன். இந்த ஆர்கானிக் ஃபார்மிங் மஷ்ரூம் கல்டிவேஷன்ல இது வரைக்கும் எல்லாருமே பண்ற மாதிரி நார்மலா அந்த கோர்ஸ்ல இருக்கிறத மட்டுமே பண்ணிட்டு வெறும் சரி வந்தோம் அந்த கோர்ஸ் முடிச்சோம் அப்படின்னு இல்லாம புதுசா நம்ம வந்து ட்ரை பண்ணலாம். என்ன அப்படின்னா, இப்ப மஷ்ரூம்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா வெறும் நெல்லு வைக்கோல் மட்டுமே வச்சு வந்து நம்மளால வந்து எப்படி வந்து காளான் வளர்க்க முடியும் அப்படிங்கிறது இல்லாம புதுசா ட்ரை பண்ணலாம். வேற என்னென்ன மாதிரியான பெட்டிங் மெட்டீரியல் போடலாம், நெல்லுக்கு பதிலாக வேற என்ன ஏதாவது மாத்தி போடலாம். இதுல வந்து 3 பேக் போட்டு எதுலாம் வந்து ஹையா பர்ஃபார்ம் பண்ணுது, எதுல நல்ல விளைச்சல் எடுக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து ஒரு டெஸ்ட் ட்ரையல் மாதிரி போட்டு அதுல எது கரெக்டா வருது அப்படிங்கிற மாதிரி புதுசா பண்ணலாம். இது மட்டும் இல்லாம வெறும் வந்து சிப்பி காளான் மட்டும் வளர்க்காம மத்த காளானும் எப்படி வளர்க்க முடியும், இல்லைன்னா வந்து அதை வளர்க்கறதுக்கு என்னென்ன மாதிரியான இதெல்லாம் பண்ணலாம் இப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்தையும் வந்து இந்த மஷ்ரூம் ப்ரொடக்ஷன்ல வந்து நம்ம வந்து புதுசா வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். இது மட்டும் இல்லாம ஆர்கானிக் ஃபார்மிங்னு எடுத்துக்கிட்டோம்னா ஆர்கானிக் ஃபார்மிங்ல ஆல்ரெடி நம்ம நிறைய பார்த்திருக்கோம், நிறைய பண்ணியிருக்கோம். இதுல இல்லாம இதுல வந்து என்னென்ன விஷயத்தெல்லாம் வந்து புதுசா பண்ண முடியும், ஆர்கானிக் ஃபார்மிங்ல வெறும் வந்து இடுபொருட்கள் தயாரிக்கிறது மட்டும் இல்லாம இதுல வேற என்னென்னலாம் இது பண்ணலாம், என்னென்ன மாதிரியான அந்த உரங்கள் போடுறதுலாம் அதுல இருக்கிற முக்கியமான இன்ட்ரெஸ்டிங்கான விஷயத்தை பத்திலாம் வந்து நிறைய இதை வந்து இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு வந்து புதுசா கொடுக்கலாம் அப்படின்னு வந்து இருக்கும். இந்த 2 எக்ஸ்பெரிமெண்டல் லேர்னிங் கோர்ஸ் மூலமா எனக்கு நான் எவ்வளவு கத்துக்கிறேனோ அதே அளவுக்கு உங்களுக்குமே நான் சில விஷயங்களை வந்து நானும் வந்து வீடியோஸ் மூலமா உங்களுக்கு கத்துக் கொடுக்கலாம் அப்படின்னு வந்து இருக்கேன். ஸோ மறக்காம வந்து அடுத்தடுத்த வீடியோஸ்ல வந்து நம்ம இந்த மாதிரி தான் அப்டேட் பண்ண போறோம். கண்டிப்பா எல்லாருமே வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க.